ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்திக் ஃபேஷன். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் பட்டர்ஃப்ளை ஸ்டிச் எப்படி போகிறதுன்னு பார்த்துடலாங்க. பட்டர்ஃப்ளை ஸ்டிச் வந்து 2 டைப் இருக்குது. இன்றைக்கி வந்து நம்ம ஃபஸ்ட் டைப் வந்து எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. பட்டர்ஃப்ளை ஸ்டிச் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டிச்சு, ரொம்பவே ஈஸியான ஸ்டிச்சும் கூட. இப்போ பட்டர்ஃப்ளை ஸ்டிச் போடுறதுக்கு இந்த மாதிரி பேரலாக 2 லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு 1 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர் கேப்பில் வந்து நீங்கள் வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? நான் டோட்டலாக ஒரு 5 சென்டிமீட்டருக்கு வரைஞ்சிருக்கேன் லைனு. நீங்கள் ஒரு 10 சென்டிமீட்டருக்கு வரைஞ்சிக்கோங்க. 2 லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கீழே இருக்கிற ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேருந்து இப்போ வந்து நம்ம லாக் ஸ்டிச் போட்டுக்கலாம். லாக் ஸ்டிச் போட்டிங்கன்னா தான் வந்து அந்த ஸ்டிச் வந்து சேஃப்டியாக இருக்கும். இது அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு லைனோடைய செகண்ட் டாட், ஓகேங்களா, செகண்ட் பாயிண்டில் பஞ்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா, இதை அப்படியே கீழே எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா இந்த கீழே லைனில் வந்து ஃபஸ்ட் லைனில் பாருங்கள் எந்த டைரெக்ஷனில் வந்து லைன்ஸ் போகுது அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா. இப்போ கீழே லைனில் வந்து ரைட் சைடில் போகுதா, ஸோ வந்து ரைட் சைட்லேயே வந்து நம்ம பஞ்ச் பண்ணிட்டு வரணும். ஓகேங்களா. ஒரு ஸ்டிச்சு, லாக் ஸ்டிச்சு. இப்போ இந்த த்ரெட்டை எடுத்துகிட்டு போயிட்டு எங்கே பஞ்ச் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு லைனில் வந்து உள் சைடில் பஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா. அந்த லைன் வந்து எந்த டைரெக்ஷனில் போகுதோ அந்த மாதிரி மாற்றி போட்டுட்டு வரணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டிச்சை வந்து செகண்ட் லைனில் வந்து ரைட் சைடில் போடணும், அதாவது வந்து வெளி சைடில் போடணும். கீழே இருந்து மேலே எடுத்துகிட்டு போகும்போது உள் சைடாக போட்டு போகணும். ஓகேங்களா. இப்போ வந்து இந்த ஸ்டிச்சை நான் எங்கே போடுறேன்னு பாருங்கள், ஃபஸ்ட்டு லைனோட உள் சைடில் போடுறேன். திருப்பியும் இந்த ஸ்டிச்சை என்ன பண்ணணும், செகண்ட் லைனோடைய அவுட் சைடில் கொடுக்கணும். திருப்பியும் இந்த செயினை வந்து நம்ம எங்கே எடுத்துகிட்டு போகணும், ஃபஸ்ட்டு சைடு லைனுடைய உள் சைடு, நெக்ஸ்ட்டு செகண்ட் லைனுடைய வெளி சைடு. இந்த மாதிரி நம்ம மாற்றி கொடுத்துட்டு வந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு பட்டர்ஃப்ளை ஷேப்பில் நம்மளுக்கு கிடைக்கும். நான் போடுறேன், நீங்கள் முழுசாக பாருங்கள். இந்த ஸ்டிச் வந்து ரொம்பவே யூனிக்காக இருக்கும் ப்ளவுஸில். நீங்கள் இந்த ஸ்டிச்சை கொடுத்துட்டு மேலே வந்து ஏதாவது ட்ராப்ஸ் பீடு இந்த மாதிரி நீங்கள் ஒரு புட்டாஸ் மாதிரி கொடுத்தீங்கனாலே போதும். லுக் வைஸில் அது சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ஸ்டிச்சை வந்து நீங்கள் ப்ளவுஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் டைப்பில் இருக்கும். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு செயினை நம்ம வந்து நெக்ஸ்ட்டு பட்டர்ஃப்ளை போடணும். எப்படி போடணும் அப்படின்னா பாருங்கள், இப்போது ஒரு ஸ்டிச்சு, ஒரு லாக் ஸ்டிச்சு, இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு ஃபஸ்ட் லைனுடைய தேர்டு பாயிண்டில் நம்ம பஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு சேம் அதே மாதிரி ரிப்பீட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு லைனுடைய உள் சைடு, நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் லைனுடைய வெளி சைடு. ஸோ வந்து ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச்சு தான் பேஸாக வந்து கொடுக்குறோம். ஸோ இது வந்து உள் சைடு வெளி சைடு அப்படி மாற்றி நம்ம கொடுத்துட்டு வரோம். இந்த மாதிரி நீங்கள் போடும்போது உங்களுக்கு த்ரெட்டு வந்து ஸ்டேபிளாக நிற்கும். மேக்ஸிமம் வந்து குறைஞ்சது 1 சென்டிமீட்டரில் வந்து நீங்கள் போடுங்க. அந்த நீங்கள் பாயிண்ட் வந்து நோட் பண்ணுறீங்க இல்லையா, அது வந்து குறைஞ்சது 1 சென்டிமீட்டர் இல்லைனா வந்து 1.25 அந்த மாதிரி நீங்கள் போடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு லைனுக்கும் செகண்ட் லைனுக்கும் இருக்கிற கேப்பு குறைஞ்சது ஒரு 1/2 சென்டிமீட்டராவது இருக்கணும், 1/2 இன்ச். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் அந்த பாயிண்ட்டு முடிகிற வரைக்குமே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஓகேங்களா. மேலே வந்து லைன்ஸாக தான் தெரியணும், கீழே வந்து லைன்ஸாக தான் தெரியணும். சென்டரில் இருக்கிற பட்டர்ஃப்ளை மட்டும் நம்மளுக்கு அழகாக தெரியணும், கேப்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாதுங்க. நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா சென்டரில் வந்து அந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பில் நம்மளுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு தேர்டு நம்ம வந்து கண்டினியூ பண்ண போகிறோம்.
இதுக்கும் வந்து நம்ம என் நாட் எதுவுமே போட வேண்டியதில்லை, லாக் ஸ்டிச் மட்டும் கொடுத்தீங்கனாலே போதும். ஸோ உங்களோட ப்ளவுஸுக்கு மேட்சான இல்லைனா கான்ட்ராஸ்டான சில்க் த்ரெட்டை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ப்ளவுஸ் போடலாம், சூப்பராகவே இருக்கும். சுகர் பீடு நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு அவுட்லைன் கொடுக்கும்போது சுகர் பீடு கொடுக்கறத விட நம்ம வந்து எம்எம் பீடு கொடுத்தோம்னா லுக் வைஸில் ரொம்பவே அழகாக இருக்கும். நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா சென்டரில் வந்து அந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் வந்து கிடைக்கும். சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ப்ரொஃபஷ்னலாக ஆரி ஒர்க் கற்றுக்கிட்டு நீங்கள் பிஸ்னஸ் ரன் பண்ணணுன்னு ஆசைப்பட்றீங்க, இல்லைன்னா உங்களுடைய ஓன் ப்ளவுஸை வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா உடனே ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அதில் கொடுக்குறேன். இந்த கிளாஸில் நீங்கள் வெறும் ஸ்டிச்சஸ் மட்டும் கற்றுக்க போகிறது இல்லைங்க, இந்த கிளாஸில் நீங்கள் ப்ளவுஸ் ஒர்க்குமே கற்றுக்க போகிறீங்க. எக்ஸ்ட்ராவாக வந்து ப்ரூச் கிளாஸுமே நாங்கள் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்போல்லாம் வந்து ப்ரூச் கிளாஸோடையே ஆரி ஒர்க் வந்து மிக்ஸ் பண்ணி போடுறாங்க. அந்த நாலேஜ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். ஸோ இந்த ஆஃபரை மட்டும் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் வந்து சென்டரில் அந்த ஸ்கொயர் ஷேப் மாதிரி க்ரியேட் ஆகிட்டு வருது இல்லைங்களா, ஸோ நீங்கள் அதில் வந்து பீட் ஒர்க் கொடுக்குறீங்க அப்படின்னா வந்து இந்த லைன் வந்து நீங்கள் 1/2 இன்ச்சு நெக்ஸ்ட்டு வந்து அந்த மேலே மெஷர் பண்ணுற இது வந்து 1.2 அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. இல்லை வந்து நீங்கள் ஃபிட்டிங் ஸ்டோனெல்லாம் வந்து ஃபிட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து 2 இன்ச் கொடுத்துக்கோங்க. ஸோ உள்ளே டிசைன் பண்ணுற ஐடியா இருந்துச்சுனாலுமே 2 இன்ச் கரெக்டாக இருக்கும். நான் வந்து எந்த மார்க்கிங் சொல்கிறேன்னா ஃபஸ்ட்டு லைனில் டாட் வந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த இதை சொல்லிகிட்ருக்கேன். உள்ளே வந்து ஃபிட்டிங் ஸ்டோன் எதுவும் கொடுக்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக 2 இன்ச் வச்சுக்கோங்க. இல்லை வந்து நீங்கள் பீட் ஒர்க் தான் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து 1 இன்ச் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம மோஸ்ட் ஆஃப் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த ஸ்டிச்சு வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஸ்டிச்சுங்க. செகண்ட் டைப்பை விட இந்த டைப் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும், பிகினர்ஸ் கூட போடலாம். செகண்ட் டைப்பில் வந்து என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா வந்து நம்மளே வந்து அதை பிரித்து வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து மெஷர்மெண்ட் வந்து மாறும். நீங்கள் வந்து செகண்ட் டைப்பை வந்து போடுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து இந்த ஃபஸ்ட்டு டைப்பில் இந்த பட்டர்ஃப்ளை ஸ்டிச் நீங்கள் போடும்போது உங்களுக்கு கரெக்டாக ஈச் பட்டர்ஃப்ளைஸ் வந்து ஒரே சைஸில் நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா வந்து நம்ம மெஷர் பண்ணி நம்ம போடுறோம், ஓகேங்களா. ஸோ வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்னு, நீங்கள் வந்து படித்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம், எண்ணாட் போட்டு முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அவுட்லைன் கொடுக்கறதுல நிறைய பேர்த்துக்கு நிறைய டவுட்ஸ் வருது. என்ன மாதிரி டவுட்ஸ் எல்லாம் வருது அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நீங்கள் போடுற ஸ்டிச்சில் வந்து இந்த ஸ்டிச்சில் வந்து சென்டரில் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு எந்த ஒரு கேப்ஸுமே தெரியாது. நீங்கள் என்ன தப்பு பண்ணுவீங்க அப்படின்னா வந்து இந்த ஸ்டிச்சில் இருந்து தனியாக வெளியில் தள்ளி நீங்கள் ஸ்டிச் பண்ணுவீங்க. ஸோ வந்து கேப்ஸ் நிறையா வர மாதிரி இருக்கும். இல்லைனா இந்த மாதிரி உள்ளே ஸ்டிச் பண்ணுவீங்க. இந்த மாதிரி உள்ளே வந்து ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து போட்ட ஸ்டிச்சு வந்து தனித்தனியாக கேப்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. இப்போ நான் வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறத காட்டுறேன் பாருங்கள். கேப்ஸ் வந்து எதுவுமே வரக்கூடாதுங்க. நீங்கள் போட்டிருக்கிற ஸ்டிச்சுக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் பேலன்ஸ் இருக்கிற ஸ்பேஸில் வந்து நம்ம ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா வந்து எந்த ஒரு கேப்ஸுமே வராது. ரெண்டாவது வந்து இந்த மாதிரி அவுட்லைன் கொடுக்காம நீங்கள் பீட் ஒர்க் வந்து கொடுக்கவே கூடாது. ஏன்னா வந்து இருக்கிற சென்டர் கேப்ஸ்லலாம் வந்து அந்த பீட் ஒர்க் கொடுத்தோம்னா அசிங்கமாக தெரியும். ஸோ வந்து கம்பல்சரி அவுட்லைன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஒர்க் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் ஒரு சைடு கொடுத்துட்டேன், இன்னொரு சைடுமே நான் கொடுத்துக்கிறேன்.
நெக்ஸ்ட் வந்து இதுக்கு மேலே நான் வந்து பீடு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வந்து எதுக்கு நான் பீட் ஒர்க்லாம் பண்ணி காட்டேன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வரணும் இல்லைங்களா? ஸோ அதுக்காக தான் நீங்கள் இந்த மாதிரி பீட் ஒர்க் பண்ணிவிட்டு மேலே வந்து ஏதாவது ஒரு சின்ன புட்டாஸ் மாதிரி போட்டு விட்டிங்கன்னா ஒரு 1000லேருந்து 1200 வரைக்கும் இருக்கிற ப்ளவுஸ் வந்து உங்களால் ஈஸியாக போட முடியும். டிசைனே அவ்வளோதாங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி 2 சைடுமே வந்து பீடு கொடுத்துட்டு மேலே ஏதாவது ட்ராப்ஸ் பீடோ இல்லை வந்து பீட்லேயே வந்து புட்டாஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். 1000லேருந்து 1200 வரைக்கும் உங்களால் இந்த ப்ளவுஸ்லேருந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்க, நம்ம வந்து பீட் ஒர்க்கில் வந்து அவுட்லைன் கொடுத்து முடிச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து எண்ணாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து அந்த சென்டரில் இருக்கிற கேப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஃபிட்டிங் ஸ்டோன் வந்து கொடுக்குற ஐடியா இருந்துச்சுன்னா கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இல்லைனா வந்து நீங்கள் பீட் ஒர்க் பண்ணிக்கலாம். சென்டரில் எம்டியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு சுகர் பீட், பேர்ல் பீட், மறுபடியும் ஒரு சுகர் பீட் வச்சு ஜரி த்ரெட் வச்சு நான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக போடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு செயின் கொடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து அடுத்த பட்டர்ஃப்ளைல வந்து நம்ம கரெக்டாக ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்காக வந்து ஒரு செயின் கொடுத்துக்கிறேன். சேம் வந்து சுகர் பீட், பேர்ல் பீட், நெக்ஸ்ட் வந்து ஒரு சுகர் பீட் கொடுத்து நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து இது ஃபுல்லாக போட்டோன்னா வீடியோ வந்து பெருசாக போகும். ஸோ அதனால் நான் போட்டுட்டு எப்படி இருக்குதுங்கிறத காட்டுறேன். பாருங்கள், நான் இது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. நீங்கள் இதுக்கு ஷேப் என்ன போடுறீங்கன்னா நெக் ஷேப்பில் வந்து நீங்கள் இந்த டிசைன் அப்ளை பண்ணி எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதுக்கு மேலே நீங்கள் கிராண்டாக கொடுக்கணும் அப்படின்னா வந்து பீடுக்கு மேலே நீங்கள் ஏதாவது புட்டாஸ் மாதிரி கொடுத்துட்டு வாங்க. ரொம்பவே அழகாக இருக்கும்.